அன்பான தோழர்களே, நண்பர்களே, CITU 16வது தமிழ்நாடு மாநில மாநாடு எதிர்நோக்கும் பிரதான சவால்கள். நவம்பர் 6 முதல் 9 வரை தமிழ்நாடு 16வது CITU மாநில மாநாடு தியாகிகள் பூமியாம் கோவையில் கூடுகிறது. CITU அமைப்பு என்ற முறையில் தமிழ்நாட்டில் எதிர்நோக்கும் பிரதான சவால்களை தற்போது காண்போம். கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழக CITUவின் உறுப்பினர் பலம் 5.5 லட்சத்தை சுற்றியே உள்ளது. அகில இந்திய அளவில் CITUவின் பலம் 60 லட்சத்திற்கு மேல். இதில் கிட்டத்தட்ட பாதி கேரளாவின் உறுப்பினர். தமிழகத்தை விட குறைவான தொழிலாளர்களை கொண்டுள்ள கேரளாவில் அங்குள்ள அரசியல் பின்புலத்தில் தமிழகத்தை காட்டிலும் பல மடங்கு கூடுதலாக தொழிலாளர்களை CITUவின் பால் ஈர்க்க முடிகிறது. தமிழகத்தில் புதிய பகுதி தொழிலாளர் உருவாகி வருகின்றனர். இவர்களை நம் பக்கம் திரட்டிட நாம் பகீரத முயற்சி மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களைப் போல் ஆலைகளில், சேவைத் துறைகளில் நிரந்தர தொழிலாளரை மட்டும் திரட்டி சங்கம் நடத்துவது என்பது தற்போதுள்ள சவாலான கான்ட்ராக்ட் முறை, குறிப்பிட்ட கால வேலை, அவுட்சோர்சிங், அப்ரண்டிஸ் போன்ற தொழிலாளர் பல்கி பெருகி வரும் சூழலில் பொருத்தமற்றது என்பதை நாம் உணர்ந்தே தீர வேண்டும். எல்லா இடங்களிலும் நிரந்தர தொழிலாளிகள் எண்ணிக்கையை விட கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எண்ணிக்கை சமமாக அல்லது கூடுதலாகவே உள்ளது. ஆலைகளில், சேவைத்துறைகளில் கான்ட்ராக்ட் போன்ற தொழிலாளர்களை நாம் வென்றெடுக்காவிட்டால் வேலை நிறுத்தம் மூலம் உற்பத்தியை ஸ்தம்பிக்க செய்ய முடியாது. கூட்டு பெற உரிமையையும் நிலைநாட்ட முடியாது. ஒன்றிய அரசும் மாநில அரசும் உள்நாட்டு வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகள் சார்பாகவே உள்ளனர். அன்றாடம் தொழிலாளர்கள் 4 சட்ட தொகுப்புகள் வேறு வடிவங்களில் மாநில அரசின் உத்தரவுகள் மூலம் அமலாக்கப்படும் சவாலை எதிர்நோக்குகின்றனர். அதேபோல் சிரம் சக்தி நீதி 2025, அதாவது தேசிய தொழிலாளர் கொள்கை 2025 என்ற கொள்கை, மோட்டார் வாகன சட்ட திருத்தம், மின்சார திருத்த சட்டம் 2025 மற்றும் துறைமுகங்கள், சுரங்கங்கள் திருத்த சட்டங்கள் போன்ற பல சவால்களை சந்திக்கின்றனர். இத்தகைய சவால்களை நம் வளர்ச்சிக்கான படிக்கற்களாக நாம் மாற்ற வேண்டும். கடந்த பெங்களூர் CITU தேசிய மாநாடு விடுத்த அறைகூவலான அடங்க மறு, எதிர்த்து நில், டிஃபியன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிஃபை அண்ட் ரெசிஸ்ட் என்பதை நடைமுறையில் நாம் அமலாக்குவது மூலம் கூடுதலாக தொழிலாளிகளை நம் பக்கம் ஈர்க்க முடியும். அரசின் அடக்குமுறை கருவிகளான சட்டம், போலீஸ், சிறைச்சாலைகள், நீதி போன்றவை தொழிலாளிகள் மற்றும் உழைக்கும் மக்களின் நலன்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றன என்பதை அன்றாட போராட்டங்கள் மூலம் தொழிலாளர் உணர்ந்து வருகின்றனர். உணராதவர்கள் மத்தியில் உண்மைகளை எடுத்து கூறி உணர வைக்க வேண்டும். கடந்த கால தலைமுறை தொழிலாளிகள் பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் அஞ்சாது ஆளும் வர்க்கங்களுக்கு எதிராக போராடித்தான் பல்வேறு உரிமைகளை பெற்றனர். உரிமைகளை நிலைநாட்டி முடிந்தது. அடக்குமுறைகளுக்கு அஞ்சும் இயக்கம் அல்ல CITU. போராட்ட வடிவங்களில் பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்து இறுதி வெற்றி தொழிலாளி வர்க்கத்திற்கே என்ற மாபெரும் தத்துவார்த்த புரிதலோடு உழைக்கும் வர்க்கத்தை ஒன்றுபடுத்திட, போராட்டங்களை தீவிரப்படுத்திட, வெற்றி மேல் வெற்றி கிடைத்திட செயலாற்ற வேண்டிய காலம் இது. இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை விலங்குகளை தவிர, அடைவதற்கோர் பொன்னுலகு காத்திருக்கிறது, உலகத் தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்கள் கூறினார். தொழிலாளி என்பது தான் தன்னுடைய பிரதான அடையாளம் என்பதை உணர வேண்டும். உழைக்கும் வர்க்க இயக்கத்தில் சாதி, மொழி, மதம், இன வேறுபாடுகள் குறுக்கே நிற்கக்கூடாது. கோடிக்கால் பூதமடா, கோபத்தின் ரூபமடா, தொழிலாளி வர்க்கமடா என்பதை தொழிலாளர் உள்வாங்க வேண்டும். எதிரி வர்க்கமான பெருமுதலாளி வர்க்கம் எந்த பாகுபாடுமின்றி பெருமுதலாளி என்ற அடையாளத்துடன் தங்களுக்கான சங்கங்களை, அசோசியேஷன்களை உருவாக்கி செயல்படுகின்றனர். சங்கம் சார்ந்த தொழிலாளர்களை விட சங்கம் சாரா தொழிலாளர்கள் தான் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி கூடுதலாக உள்ளனர். நாடு முழுவதும் உள்ள
சுமார் 40 கோடி தொழிலாளர்கள் ஏதேனும் ஒரு சங்கத்தில் உறுப்பினர் என்று திரட்டப்பட்டவர் எண்ணிக்கை 10 கோடிக்கும் கீழேதான். சுமார் முக்கால்வாசி தொழிலாளர் எந்த சங்கத்திலும் உறுப்பினராக இல்லை. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. தொழிலாளர்கள் மத்தியில் சிஐடியு சுயேட்சையாக இதர சங்கங்களுடன் கூட்டாக இணைந்து நடத்திய போராட்டங்களால் எடுத்த கூட்டு நடவடிக்கைகளால் ஏற்பட்ட பலன்களை அனுகூலங்களை தொழிலாளர் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும். ஒரு தொழிலாளி என்ற முறையில் தனது வேலை பாதுகாப்பு குறித்தே அவர் மிகுந்த அக்கறை செலுத்துவார். தி ஹையஸ்ட் கன்சர்ன் ஆஃப் தி ஒர்க்கிங் கிளாஸ் இஸ் இட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி. அமேசான், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உட்பட பல நவீன தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களே ஆயிரக்கணக்கில் செயற்கை நுண்ணறிவு புகுத்தலால் வேலை இழந்து வெளியேற்றப்படும் காலம் இது. அரசுகள் பின்பற்றும் கொள்கைகளால் வேலையில் உள்ளோருக்கே வேலைக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைய வேலையற்றோர் நாளைய நமது வர்க்கப்படையினர் என்ற உணர்வோடு வேலை உரிமை அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமையாக்குவதற்காக நாம் போராட வேண்டும். அரசு பின்பற்றும் கொள்கைகளால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து மட்டுமல்லாமல் விளைவுகளுக்கு காரணமான கொள்கைகளையும் அம்பலப்படுத்த வேண்டும். கொள்கைகளுக்கு பின்னால் உள்ள கார்ப்பரேட் வர்க்க சார்பு அரசியலை எதிர்த்து போராடவும் வேண்டும் என சிஐடி அகில இந்திய தலைமை தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி வருகிறது. இதுவரை தேசிய அளவிலான பொது வேலை நிறுத்தங்கள் 23 முறை நடைபெற்றுள்ளன. வேலை நிறுத்தங்களில் பங்கேற்கும் தொழிலாளர் மத்தியில் ஏன் இந்த வேலை நிறுத்தம், என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் என்ற உண்மைகளை உணர்த்த வேண்டும். தொழில் நடத்துவதை எளிமையாக்குவது என்பதன் பேரால் உள்நாட்டு பன்னாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு எண்ணற்ற சலுகைகள், சங்கமே இல்லாத சூழ்நிலையை உருவாக்க துடிக்கும் அரசுகள், தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை உள்ளது. தேவையின் அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியமான மாதம் ரூபாய் 26,000 பஞ்சப்படியுடன் இணைக்கப்பட்ட ஊதியம் வழங்காமல் உள்ளோமே. குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 3,000 கூட வழங்காமல் உள்ளோமே என்ற குற்ற உணர்ச்சி அரசுகளுக்கு இல்லை. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பது போல போராட்டங்களே தகுந்த பலன்களை தரும். போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின் போதே தமிழ்நாட்டில் வெளிமாநில தொழிலாளர் எண்ணிக்கை 35 லட்சம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது நிச்சயம் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும். இவர்களுடன் பழகி சிஐடிக்கு வென்றெடுக்கும் மொழி பிரச்சனையை பொருட்படுத்தாது அந்த வென்றெடுக்கக்கூடிய கடமை நம்முன் உள்ளது. இவர்களுக்கும் உள்ளூர் தொழிலாளிகளைப் போல் சமமான ஊதியம், சமமான பணி நேரம், 1979 மாநிலங்களுக்கு இடையேயான புலம்பெயர்தல் தொழிலாளர் சட்டம் அமலாக்கம் போன்றவைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இசைக்கு மொழி இல்லை. அதேபோல உழைப்பு சுரண்டலை புரிந்து கொள்ள வெளிமாநில தொழிலாளிகளுக்கும் உள்ளூர் தொழிலாளிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. நிச்சயமாக வெளிமாநில தொழிலாளிகள் படும் அவதிகள் நமக்கு புரியும். அந்த முறையில் அவர்களை திரட்டுவதற்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். பல தொழில்களில் 30% மேல் பெண்கள் பணியாற்றுகின்றனர். குறிப்பாக முறைசாரா தொழிலில் ஏராளமான பெண்கள் பணிபுரிகின்றனர். உழைக்கும் பெண்களை திரட்டுவதில், பெண் ஊழியர்களை, பெண் தலைவர்களை உருவாக்குவதில் கவனமின்மை கூடாது. முறைசாரா தொழிலாளர் நலவாரியங்கள் நம் போராட்டத்தால் உருவாக்கப்பட்டன. அவைகளின் செயல்பாடுகளை மேம்படுத்த நாம் பாடுபட வேண்டும். கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில், ஓட்டுநர் நலவாரியத்தில் நிதி திரட்டும் நலவரி, வாகன புதுப்பித்தலின் போது வசூலிக்கப்படும் 1% ஆஃப் ரோட் டேக்ஸ் போன்றவைகளெல்லாம் உள்ளன. இதர நலவாரியங்களை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பாரபட்சமின்றி கட்டுமான நலவாரியத்தில் வழங்குவது போல் சீரான பணப்பயன்கள் கிடைக்க வேண்டும். கட்டுமான நலவாரியத்திலேயும் ஏற்கனவே வாரியத்தில் முடிவு செய்யப்பட்ட மாதம் ரூபாய் 2,000 ஓய்வூதியம் என்பதற்கான அரசாணையை கூட அரசு வெளியிடாமல் இருக்கிறது.
55 வயதில் பெண்களுக்கு ஓய்வூதியம் என்பதை ஏற்றுக்கொண்ட வாரியம் அரசுக்கு அந்த பரிந்துரை அனுப்பியும் அரசு இது குறித்த அரசாணையை இதுவரை வெளியிடவில்லை. கட்டுமான நல வாரியத்தில் பணம் இருந்தும் பென்ஷன் தொகையை குறைந்தபட்சம் ரூபாய் 3000 என்று கூட உயர்த்த முன்வராதது வருத்தமளிக்கின்றது. அருகாமையிலே உள்ள கேரளாவில் தற்பொழுது 60 லட்சம் தொழிலாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கு ஒரே சீரான நலத்திட்ட பணப்பயன்களை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதர நலவாரியங்களில் நிதி திரட்டக்கூடிய ஆதாரம் இல்லை. மாநில அரசு தான் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குகிறது. உரிய முறையில் உரிய நேரத்தில் அந்த நிதியை ஒதுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முறைசாரா தொழிலாளிகளின் சமூக பாதுகாப்புக்காக ஒன்றிய அரசு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3%, 3% of GDP, 1% of GDP is equal to 3 lakh crore rupees. Therefore, ஆண்டுக்கு ரூபாய் 9 லட்சம் கோடி ஒன்றிய அரசு சமூக பாதுகாப்புக்காக, முறைசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்புக்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிற்சங்கங்கள் எழுப்பி வருகின்றன. இதற்கு உறுதுணையாக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுவதுடன் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தனக்கே தமிழகத்திற்கு உரித்தான முறைசாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நிதியை பெற வேண்டும். 1983 கோவையில் நடைபெற்ற CIT மாநில மாநாட்டில்தான் விவசாயிகள் இயக்க ஆதரவு நிதியாக ஒவ்வொரு CIT உறுப்பினரும் ஆண்டுக்கு தலா ₹1 நன்கொடை வழங்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. தற்போதுள்ள அரசின் கொள்கைகள் அனைத்து பகுதியினரையும் பாதித்து வருவதால் நாட்டின் செல்வத்தையெல்லாம் உருவாக்கி வருகின்ற த வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆஃப் த நேஷன் அடிப்படை வர்க்கங்களான தொழிலாளர், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளின் ஒற்றுமை, ஒன்றுபட்ட போராட்டங்கள் அதிகரிக்க வேண்டிய கட்டகம் இது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். நுகர்வு கலாச்சாரம் மாறி வருகிறது. பெரும்பகுதி மக்களுக்கு வாழ்க்கை சுமையாக மாறி வருகிறது. பத்திரிகை வாசிப்பு, நூல்கள் வாசிப்பு போன்றவைகளுக்கான நேர ஒதுக்கீடு கேள்விக்குறியாக உள்ளது. இருப்பினும் பத்திரிகை ஒரு அமைப்பாளர். உழைக்கும் வர்க்க செய்திகளை அன்றாடம் தாங்கி வரும் தீக்கதிர். மாதாந்திர CIT செய்தி அரங்க பத்திரிகைகளை இன்னும் பரவலாக கேரளா போல் விரிவான முறையில் தமிழக தொழிலாளிகள் மத்தியிலே விநியோகம் செய்யப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்ற பட்டுக்கோட்டை வரிகளுக்கு ஏற்ப உழைப்பு சுரண்டலை எதிர்த்த போராட்டங்கள் மென்மேலும் வலுவடையும். உறுப்பினர் பலம், உறுப்பினர் தகுதி உயர்ந்தால், போத் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அது அதிகரித்தால் CIT முன்னேற்றத்தை எந்த கொம்பனாலும் பிற்போக்கு சக்திகளாலும் பின்னுக்கு தள்ள முடியாது. 2008 முதல் உலக முதலாளித்துவம் சந்தித்து வரும் நீண்ட நெடிய நெருக்கடிக்கு இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. முதலாளித்துவம் முட்டுச்சந்திலே நிற்கிறது. உலகம் முழுவதுமே சோசியலிசமே உண்மையான மாற்று என்பதுதான் பெரு உண்மை. தமிழக தொழிலாளிகள் மத்தியில் சோசியலிச மாற்று புரிதலை உருவாக்கிட நாம் கடுமையாக போராட வேண்டும். பல்வேறு அரங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களை திரட்டி சமூக மாற்றத்திற்கான போராட்டத்தில் ஈடுபட முயற்சிக்க வேண்டும். உலக தொழிற்சங்க சம்மேளனத்துடன் WTO இணைந்த CITO உலக அளவில் வளர்ந்து வரும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வை நம் நாட்டிலும் உரிய முறையில் பிரதிபலித்திட நாம் முயற்சிக்க வேண்டும். ஒளியட்டும் முதலாளித்துவம், அழியட்டும் ஏகாதிபத்தியம், மலரட்டும் உலகெங்கும் சோசியலிசம், வெல்லட்டும் CIT 16வது தமிழ்நாடு மாநில மாநாடு. நன்றி.